ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் டைலரிங் தான். ஓகே, ஸோ நம்ம டைலரிங் கற்றுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, ஸோ எப்படி நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டைலரிங் கற்றுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ, ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையும் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டோட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன கற்றுக்க போகிறீங்களோ அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இருந்தால் தான் நம்ம ப்ராப்பராக வந்து கற்றுக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் டைலரிங்கில் என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுறத நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நோட்டு வேணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எது நீங்கள் கற்றுக்க போகிறீங்கனாலும் ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏனோ தானோன்னு ஒரு கிளாஸை வந்து கற்றுக்கும் போது அது நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவீங்க, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஞாபகமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால என்ன நீங்கள் கற்றுக்க போறீங்களோ அதை நோட்டு போட்டு எழுதி வைங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் தெரியும்னா தமிழில் எழுதுங்க, இங்கிலீஷில் தெரியும்னா இங்கிலீஷில் எழுதுங்க, தங்கிலீஷில் தெரியும்னா தங்கிலீஷில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு நோட்டு, ஸோ பென், பென்சில், ஸ்கேல். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரிட் ஸ்கேல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு இதுலேயே வந்து இன்ச்சஸ்லாம் வரும். ஓகே, ஸோ 1/2 இன்ச் 1 இன்ச் இதுலேயே வந்து இன்ச்சஸ்லாம் வரும். ஸோ அதனால இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல் வந்து ஹார்மோல் ஸ்கேல். ஸோ ஹார்மோலோட கர்வ்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கட்டர், சிசர், மிஷின், த்ரெட் இதெல்லாம் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி மோட்டா ஊசி. நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுறத பிரிக்கிறதுக்காக ஒரு ஊசி இருக்கு, அந்த ஊசி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பின் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பின்ஸ் வந்து நமக்கு வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான திங்ஸ். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் டேப்பு, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான திங்ஸ். ஸோ இந்த திங்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது டைலரிங்க்கு தேவையான பேசிக் திங்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்கான திங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த திங்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் நீடாக இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகணுன்றதுனால தான் நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃப்ரீ கிளாஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரீ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத சொல்வேன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் பற்றி நான் சொல்வேன். ஓகே, ஸோ எத்தனை ஸ்டிச் இருக்குது அதை எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்வேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்வேன். ஓகே, ஸோ என்னென்ன கார்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ், சுடிதார், பேண்ட் இதுக்கெலாம் எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதுக்கான வீடியோ வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ப்ளவுஸ், சுடிதார், பேண்ட் கட்டிங்கோட ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம பார்ப்போம் இந்த கிளாஸில். ஓகேவா? ஸோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் ரெண்டுமே கவர் ஆகும். சுடிதாரில் பார்த்தீங்கன்னா நார்மல் சுடிதார், லைனிங் சுடிதார் ரெண்டுமே கவர் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கிட்ஸுக்கான நார்மல் ஒரு ஃப்ராக் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ கிட்ஸ் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏலைன் குர்த்தி கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு சுடிதாரில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் நெக் மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது கவர் ஆகும். ஓகே, கிளியர்? ஸோ இதோட சிலபஸ்லாம் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிலபஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கிளாஸோட குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஸோ இப்போது ஸ்டிச்சிங்க்கு என்ன நமக்கு தேவைன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணவே போகணும். ஓகே, ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மிஷின் ஹேண்டில் பண்ண தெரியும்ல. ஸோ மிஷின் ஹேண்டில் லிங்க்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஓகே, ஸோ அதில் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மிஷினில் ஒவ்வொரு மாதிரி த்ரெட்டு கோக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மிஷினில் எப்படி நீங்கள் த்ரெட்டு கோக்கணுமோ அந்த மாதிரி கோத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெடல். ஸோ பெடல் பண்ணுறது நீங்கள் நார்மல் மிஷின் மெரிட் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பெடல் பண்ணுறது கரெக்டாக பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பவர் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே ஃபாஸ்ட்டாக மிதிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பெடலை வந்து பொறுமையாக மெரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேப்பரில் ஸ்டிச் பண்ண போங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மிஷினை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மிஷின் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகலாம். ஓகே, ஸோ இப்போது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து சென்ட் பண்ணுவேன். நான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பா ஷேப்பில் இந்த லைன்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லாம் கரெக்டாக நம்ம டேர்ன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராக்டிஸ். ஸோ அதே மாதிரி தான். ஸோ சைடு ப்ராக்டிஸ், ஸோ கார்னர் கரெக்டாக டேர்ன் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவுமே ஸோ நம்ம ஸ்லீவ்லாம் கர்வாக வரும். ஸோ அந்த கர்வ்லாம் நமக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து அட்வான்ஸ். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த கார்னர்ஸ் ஷேப்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலே ஸோ உங்களுக்கு ஒரு கிளாத்தில் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டமே தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலே கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எப்படி பண்ணோன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட்டு போடாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ த்ரெட்டு வந்து போடாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீடில் மட்டும்தான். ஸோ த்ரெட்டு போடாமல் நீடில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஒரு ஸ்டிச் வர்றதுக்காக இந்த ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ கோணையாக போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம நீடில் இந்த லைனில் இருக்கணும். தெரியுதா? ஸோ இந்த லைன் இருக்கு. ஸோ லைனில் நான் நீடில் வச்சுருக்கேன். ஓகே, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ கிளியராக தெரியுதா? ஸோ கரெக்டாக நீடில் எங்கே இருக்குது? நம்ம லைனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபூட்டரும் நடுவில் நம்ம லைன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம தள்ளும் போது இந்த மாதிரி கோணையாக இப்படி தான் போகக்கூடாது. ஓகே, ஸோ உங்கள் ஹேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதை கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும். ஓகே, ஸோ கரெக்டாக எங்கே லைன் இருக்கோ அங்கே ஸ்டாப் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸோ கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த லைன் எங்கே முடியுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக அந்த நீடில் அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸோ தெரியுதா? ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கூட எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த லைனை ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பா ஷேப்பில் இருக்க லைன் சேம் அதே மாதிரி இப்படி பேப்பரை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இந்த கார்னர் வந்து கரெக்டாக நீடில் ஸ்டாப் பண்ணணும். தெரியுதா? ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் வர்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக நீடில் ஸ்டாப் பண்ணணும். ஸோ உள்ளே குத்தி இருக்கணும். உள்ளே குத்திட்டு ஸோ கரெக்டாக அந்த கார்னரில் ஸ்டாப் பண்ணி உள்ளே குத்திட்டு இந்த லைன் கரெக்டாக இப்படி திருப்பணும். ஓகே, ஸோ டேர்ன் பண்ணி கரெக்டாக இந்த கார்னர் வந்தோடனே
ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸ்டாப் பண்ணி ஸோ அப்படி வரலன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஷார்ட்டாக இருக்குல்ல, ஸோ ஷார்ட்டாக வரலன்னா நீங்கள் இதை வந்து திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப கரெக்டாக டேர்ன் பண்ணணும். ஓகே, டேர்ன் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ கரெக்டாக இந்த கார்னர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் இப்படி பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வி ஷேப். ஸோ வி ஷேப்புமே அப்படி தான். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி எடுத்து ஸோ கரெக்டாக இந்த கார்னர் வந்தோடனே நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி திரும்ப இந்த கார்னர் நீடில் டேர்ன். ஸோ கார்னர் கரெக்டாக நீடில் டேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. நீடில் டேர்ன் பண்ணுறோம், பேப்பரை திருப்புறோம், திரும்ப ஸ்டாப் பண்ணுறோம், திரும்ப திருப்புறோம், திரும்ப ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து வரணும். ஓகே, ஸோ திரும்ப ஸ்டிச் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணி டேர்ன் பண்ணி திருப்பணும். ஓகே, ஸோ இது இப்படி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ். ஸோ கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஷேப்பில் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ இது வந்து பொறுமையாக இப்படி திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்கள் கை வந்து வேலை செய்யணும், இப்படி திருப்பணும். ஓகே, ஸோ இந்த கார்னர் வரும்போது நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை திருப்பணும். ஓகே, ஸோ இப்படி பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஸ்லீவ் ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக வரும். ஸோ இப்போது ஸ்கேலப்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கேலப்புக்கெலாம் நிறைய நம்ம கர்வ் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும்னா இந்த கர்வ் வந்து நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ண வரலன்னா இதை நம்ம இதை பிடிச்சி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ தெரியுதா, கரெக்டாக இந்த ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு கர்வ், நெக்ஸ்ட்டு ரவுண்டு. ஸோ ரவுண்டுமே அப்படி தான். ஸோ கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கையை வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ நம்ம கையை வந்து இப்படி திருப்பணும். ஸோ பேப்பரை இப்படி திருப்பணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிடுவீங்கன்னா இதை பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண மாட்டீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி ரெண்டு கையையும் இப்படி வச்சு இதை டேர்ன் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ கையும் வேலை செய்யணும், நமக்கு காலும் வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ ரவுண்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஷேப்பும் அதே மாதிரி தான். இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே வைக்கிறோன்னா ஸோ இப்படிலாம் போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரலன்னா இப்படி வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ அந்த கர்வ் ஆகுதுல, ஸோ இந்த கர்வ் ஆகுற இடத்துலலாம் கரெக்டாக நீடில் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணாதான் நமக்கு அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக டேர்ன் ஆகும். ஸோ இது கர்வ் ஆகுதுல, இங்கே நீடில் ஸ்டாப் பண்ணணும், திரும்ப டேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்போது ஓகே இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம பாதி பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம கிளாத்துக்கு ஸ்டிச் பண்ண போகலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு எப்போ திருப்தியாக இருக்குது, ஓகே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ கரெக்டுன்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த கற்றுக்கும் போது நம்ம ப்ராப்பராக பண்ணாதான் நமக்கு அது வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே,
ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறீங்கன்னா அதை பொறுமையாக ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஸோ ஒரு விஷயத்த பண்ணும் போது அதை ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டிச்சிங் வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸோ பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே ஸ்டிச்சிங்கை நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளாத்தில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளாத்தில், ஸோ இந்த மாதிரி ரேஷன் கிளாத்லாம் இருக்கும்ல, ஸோ வேஸ்ட்டு கிளாத்து, ஸோ நல்லா காட்டன் கிளாத்தாகவே எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா காட்டன் கிளாத், பிளைன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எந்த டிசைனுமே இல்லாமல் இந்த மாதிரி பிளைன் கிளாத்தாக எடுத்து, ஸோ நம்ம என்னென்ன பேப்பரில் ஸ்டிச் பண்ணமோ அதை எல்லாமே இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம பேப்பரில் என்னென்ன பண்ணமோ அதை எல்லாமே கிளாத்தில் வந்து நீங்கள் பாக்ஸாக கட் பண்ணி பண்ணாலும் ஓகே. ஸோ அதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பத்திரமா. ஓகே, ஸோ பேப்பரில் ஸ்ட்ரெயிட் லைன், இந்த கர்வி லைன், ஸோ இந்த கர்வி லைன்லாம் நீங்கள் இப்படி கூட போட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த முக்கோண ஷேப் இதெல்லாம் வந்து நீங்கள் கிளாத்லையும் கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். த்ரெட்டு போட்டு கிளாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கிளாத்தில் எப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஸோ நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம என்னென்ன திங்ஸ் தேவை, சிலபஸ் பார்த்துருக்கோம், ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் டேப் ரீடிங், டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் தொடர்ந்து டைலரிங் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஆன்லைன் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.